2026 ஆங்கில புத்தாண்டுல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? ஆங்கில புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும். அதே இரண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமான சூழல்கள் தாண்டவமாடும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் வந்து பார்த்திங்கன்னா இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அதாவது கட்டிய கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் உண்மையான உறவு சம்மந்தப்பட்ட உண்மையான பாச நேசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டோட சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2026 அதாவது வளர்பிறை திதியாகிய திரையோதஷி திதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் 2026 ஆங்கில புத்தாண்டு உதயமாகுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா குரு பகவானுடைய திருவருள் நிறைந்த வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் எண் சாஸ்திரப்படி 1ஆம் எண் ஆதிக்கத்தில் 2026 ஆங்கில புத்தாண்டு உதயமாகுது. இந்த 2026 விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஆங்கில புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும். அதே இரண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமான சூழல்கள் தாண்டவமாடும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் வந்து பார்த்திங்கன்னா இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அதாவது கட்டிய கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இல்லாமல் இருக்குது. பெத்த பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் இணக்கம் இல்லாமல் இருக்குது. தொப்புள் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி உறவுகளில் கூட தப்பான கணக்கு இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் உண்மையான உறவு சம்மந்தப்பட்ட உண்மையான பாச நேசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். அதே மாதிரி வாக்கு ஸ்தானமாக இருக்கிறதுனால சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய, கடந்த காலங்களில் ஒரு கடன் வாங்கி அல்லது கடந்த காலங்களில் ஒரு சில விஷயங்களை நிறைவேற்றி காட்டுறன்னு சொல்லி உத்தரவோ அல்லது வாய்மொழி கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களே, அந்த வாய்மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நடத்தி காட்டக்கூடிய, ஒரு சில விஷயங்களில் வந்து ஜெயித்து காட்டக்கூடிய, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு முன்னாடி நட்புகளுக்கு முன்னாடி நியாயமான வகையில் உயர்ந்து காட்டக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்கள் இந்த 2026 விருச்சிக ராசிக்கு அமையும். அது மட்டுமல்ல, அதாவது உங்களுடைய ராசிக்கு கங்கணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்யாணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதுவும் 9ஆம் இடத்துக்கு உண்டான பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால எடுக்கிற எல்லா காரியங்கள்லையும் வெற்றி கிடைக்கக்கூடியது. விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு விவேகமான செயல்பாடு அதிகரிக்கிறது. விளையாடி கொண்டே கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியம். கல்வி உத்தியோகம் அப்படிங்கிறதுக்கு மேலே கஷ்டப்படாமல் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் கூட நம்ம விளையாண்டுக்கிட்டே ஜெயிச்சிருக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த 2026 கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த இடத்துல வந்து சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக பெண்கள் சார்ந்த தொழில் அல்லது வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக ஆங்கில புத்தாண்டு அமையும். ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு லாபஸ்தான அதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தேவையில்லாத கஷ்டம் அல்லது தேவையில்லாத நஷ்டம் அல்லது எதிர்பாராத அவமானம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான அனுபவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை வந்து சரியான வகையில் பயன்படுத்தி முறையான வகையில் பயன்படுத்தி முன்னேற்றங்கள் காணக்கூடிய, அதாவது கடந்த கால தோல்விகளையும் கஷ்டங்களையெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து நினைவுபடுத்தி அதை சரியான வகையில் பயன்படுத்தி கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களையும் 2026 கொடுக்கும். இந்த மாதிரியான நன்மைகள், அதாவது இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் எல்லாம் இவ்வளவு தூரம் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல நடக்கக்கூடிய சூழல்களும் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நடக்கக்கூடிய இந்த நன்மையான விஷயங்கள் சின்ன சின்ன தடை தாமதங்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே நம்பலாம். 4 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத விட ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு இந்த செவ்வாய் புதன் சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்லக்கூடிய பலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் தடை ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை.
இருந்தாலும் இந்த 4 கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது குரு பகவானாகிய சுப கிரகத்துடைய வீட்டில் இருக்கிறதுனால இறுதியில் என்ன கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் நன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். சூப்பர் சார். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 கொஞ்சம் தடை தாமதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை மேற்கொள்ளலாம்? பொதுவாகவே வரக்கூடிய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது கிரக சம்பந்தப்பட்ட சாரத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான விதி. ஆனால் வரக்கூடிய தடை தாமதங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் தயாராகி கொள்வது அல்லது என்ன தடை தாமதங்கள் வந்தாலும் அதற்கு மேலே முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை பயிற்சியாக எடுத்துக்கொள்வது. எந்த ஒரு சூழலிலும் நாம் மனம் சோர்ந்து போகாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு அமையப்போகுது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மனோதிடம் வேணும் இல்லையா? அந்த மாதிரியான மனோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை வாசலிலேயே தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இந்த கிரகங்களுக்கு மேலாக ஆன்மீகம் அப்படிங்கிறது அப்பளுக்கு இல்லாமல் கொடுக்கும். அந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழியில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா 2026 ஆங்கில புத்தாண்டில் அடிக்கடி திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று வர்றது, அப்படி கோயிலுக்கு போக முடியாமல் திருச்செந்தூர் போக முடியாதவங்க உங்களுடைய வீட்டில் இருந்தே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது எந்த மாதிரியான கஷ்டம் எந்த மாதிரியான தடங்கள் இருந்தால் கூட அந்த தடங்கல்களை தாண்டி நல்ல நல்ல யோகங்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். சூப்பர் சார். இந்த 2026 விருச்சிக ராசிக்காரர்கள் கெட்டியா முருகரை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ராலர் நம்பர் போயிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.